அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். கலைகளை எடுத்துக்கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று சுக்கிரவாரம், அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மென்மேலும் வெற்றியடையும். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 8ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:02க்கு, சூரிய அஸ்தமனம் 7:17க்கு. இன்றைய திதி தேய்பிறை, சஷ்டி முடியும் நேரம் இன்று மதியம் 2:52க்கு. அதன் பிறகு சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 11:50க்கு. அதன் பிறகு திருவோணம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:02 8:33 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:10 4:13 வரை. மாலை வேளையில் 6:15 7:17 வரை. ராகு கால நேரம் காலை 11:37 மதியம் 1:09 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:13 5:45 வரை. கூலிகன் காலை 8:33 10:05 வரை. சந்திராஷ்டம ராசி. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:56க்கு முடிவடைந்து, அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு தனம், ரிஷப ராசிக்கு முயற்சி, மிதுன ராசிக்கு நிறைவு, கடக ராசிக்கு ஓய்வு, சிம்ம ராசிக்கு அசதி, கன்னி ராசிக்கு யோகம், துலாம் ராசிக்கு புகழ், விருச்சக ராசிக்கு நட்பு, தனுசு ராசிக்கு போட்டி, மகர ராசிக்கு வரவு, கும்பராசிக்கு நற்றியல், மீன ராசிக்கு வெற்றி. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய முதலில் சுக்கிர ஓரை காலை 7:02 8:03 வரை. அதன் பிறகு புதன் ஓரை 8:03 9:04 வரை. சந்திர ஓரை 9:04 10:05 வரை. குரு ஓரை 11:07 காலையில் மதியம் 12:08 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:10 3:12 வரை. புதன் ஓரை மதியம் 3:12 4:13 வரை. சந்திர ஓரை மாலை 4:13 5:14 வரை. குரு ஓரை மாலை 6:15 7:17 வரை. இன்றைய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் கற்ற கல்வி, அதாவது நம்ம எதையாச்சும் முன்னிட்டு நம்ம ஒரு கல்வியை கற்றிருப்போம். அதை பிறருக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதோ, இல்லை அந்த கல்வியின் மூலியமாக பிறர் நன்மை அடைகிற மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை, கல்வி எஸ்பெஷலி நம்ம கலைகளை எடுத்துக்கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவும் வகையிலே அந்த கலையை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடாது. சிலருக்கு சில விஷயங்கள் கேட்கும்போது அதை நாம் தாராளமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் கற்ற கலை வளர்ச்சி அடையும். அந்த மாதிரி நம்ம கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களையும், கல்வியாக இருந்தாலும் சரி, எதில் நம்ம சிறந்து விளங்குகின்றோமோ அதை பிறருக்கு தேவைப்படுபவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கற்றுக் கொடுப்பதில் கஞ்சத்தனம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கற்ற கலையை காசுக்காக, எல்லாமே பணத்திற்காக செலவிடுவது, அதாவது பணம் கொடுத்தால்தான் நான் அதை செய்வேன் என்று சொல்வதெல்லாம் இருக்கக்கூடாது. இடம் பொருள் ஏவல், அதாவது உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை, அதாவது கலைகளை அவர்களுக்கு இனாமாக கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம். அது நம்மளுடைய அறிவை பாய்த்து நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்காமலே இருந்தோம் என்றால், அடுத்த பிறவில என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் கூட அது நம்ம மனசில் நினைப்பில் நிற்காது. அந்த கல்வி வளர்ச்சி அடையாது. அந்த கல்வியினால் ஒரு பொருள் சேர்றது கூட முடியாது. ஒரு பண வசதி இருந்தும் அந்த பணத்தை அனுபவிக்காமல் விடுவது. கல்வி கற்றும் அந்த கற்றதை கற்ற நேரத்திலே நாம் பயன்படுத்த முடியாமல் அவை வீணாக போகும் என்றும் சொல்கிறார்கள் மறுபிறவில். அதனால்தான் சில சமயங்களிலே நாம் பார்ப்போம், சிலர் ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல பட்டம் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்கியிருந்தா கூட அந்த கல்வியை பயன்படுத்தி ஒரு பொருளாதார நிலையில் கூட உயர்ந்து காணப்பட மாட்டார்கள். ஸோ நம்மளுக்கு அது காரணம் கற்ற கல்வியை பிறருக்கு நம்ம தானம் செய்ய வேண்டும் என்பது தான் இதன் சிறப்பு. சரிங்களா?
நன்றி, வணக்கம்.